மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய சின்ன உயிரினம் 24 வருஷமாக டீப் ஃப்ரீஸ், அதாவது உறைபனிலிருந்து இப்போ திரும்பவும் உயிரோட வந்திருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் மிஸ்ஸஸ் வெஸ்டைல் வாய்ஸ். ரஷ்யன் சயின்டிஸ்ட் ரஷ்யாவோட தொலைதூர வடக்கு பகுதியில் இருக்க யாக்குட்டிகா பகுதியில் இருக்க அலசேயா ரிவர்லேருந்து எடுக்கப்பட்ட மண்ணில் டெலாய்ட் ரோட்டிஃபர்னு ஒரு சின்ன ஏன்ஷியன்ட் அனிமலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் 24,000 வருஷமாக நார்த் சைபீரியாவில் பரந்த நிறந்த நிலங்களில் ஃப்ரீஸ் ஆகி கிடந்ததுக்கப்புறம் மீண்டும் உயிர்ப்பிச்சு இனப்பெருக்கம் பண்ணிகிட்ருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க ஃப்ரெஷ்வாட்டர் ஹேபிட்டட்ஸில் காணப்படுற மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம், அதாவது பலசெல் உயிரியான டெலாய்ட் ரோட்டிஃபர் கடுமையான குளிரை தாங்கக்கூடியதுன்னு அறியப்பட்டிருக்கு. ப்ரீவியஸ் ரிசர்ச் -20 டிகிரி செல்சியஸில் உறைஞ்சிருந்தப்போ சுமார் 10 வருஷத்தளவில் உயிர் வாழ முடியும்னு பரிந்துரைச்சாங்க. ரீசன்ட் பயாலஜி ஜேர்னலில் ஒரு ஆய்வில் விவரிக்கப்பட்டிருக்க இந்த நியூ கேஸ் இதுவரைக்கும் உறைஞ்ச நிலையில் இந்த உயிரினத்தோட லாங்கஸ்ட் ரெக்கார்டட் சர்வைவல், அதாவது மிக நீண்ட பதிவு செய்யப்பட்டிருக்க உயிர் வாழ்கிற காலம்னு சொல்லப்படுது. தரையிலேருந்து 3.5 மீட்டருக்கு கீழே எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ்லேருந்து இந்த ஆர்கானிசம் ரெக்கவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மெட்டீரியல் 23,960 24,485 வருஷத்துக்கு முன்னாடி தேதியிடப்பட்டுச்சுன்னு ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பெர்மாஃப்ரோஸ்டில் சூழப்பட்ட நிலம் ஆண்டு முழுசும் தரையில் உறைஞ்சிருக்கும் அண்ட் பல வருஷமாக திடுக்கிடும் அறிவியல் கண்டுபிடிப்பில் வெளிப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட் நார்த்தன் சைபீரியாவில் 2 பிளேசஸில் நெமட்டோட்ஸ்ன்னு சொல்லப்படுற மைக்ரோஸ்கோபிக் வேர்ம்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 30,000 வருஷத்துக்கு மேலே பழமையானதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. எடுத்து சொல்கிறது என்னென்னா, ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் ஃப்ரீஸ் ஆகி ஆயிரக்கணக்கான வருஷமாக ஸ்டோர் பண்ணி இருக்க முடியும் அண்ட் மீண்டும் லைஃப்க்கு ரிட்டர்ன் ஆக முடியும். இது பல ஃபிக்ஷன், அதாவது புனைக்கதை எழுத்தாளர்களோட கனவுன்னு மாலாவின் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆர்கானிசம். அதை ஃப்ரோசன் நிலையில் உயிரோட பார்க்குறது கொஞ்சம் ட்ரிக்கி அண்ட் மேமல்ஸ்க்கு இது இப்போதைக்கே சாத்தியம் இல்லை. இருந்தாலும் சிங்கிள் செல்டு ஆர்கானிசத்துல இருந்து குடல் மற்றும் மூளை இருக்கிற ஒரு உயிரினத்துக்கு மூவ் ஆகுறது நுண்ணியதாக இருந்தாலும் இது ஒரு பிக் ஸ்டெப்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, bye bye from Mrs. Westdale Voice.